மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் இமிடியேட்டாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிருஷ்ணனோட வரலாறை பார்க்குறதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது. பட் இதில் வந்து நம்ம ஹைலைட்ஸை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரா நகரில் தேவகி வாசுதேவனுக்கு 8வது குழந்தையா பிறக்கிறாரு சிறைச்சாலையில். பிறந்த குழந்தை வசுதேவர் கூடையில வச்சு கொண்டு கோகுலத்தில் கொண்டு போய் விட்டுறாரு. அப்படி கூடையில எடுத்துட்டு போகும்போது வெள்ளம், இடி, மின்னல் அப்படி சூழ்ந்து இருந்துச்சு. வசுதேவரே பயந்து கிருஷ்ணரை கொண்டு போய் கோகுலத்து கிருஷ்ணரை போட்டுட்டு அங்கிருந்த பெண் குழந்தை எடுத்து கூடையில வச்சுட்டு சிறைச்சாலைக்கு வந்துட்டாரு. யசோதா வந்து கிருஷ்ணரை வந்து அவ்வளோ அன்பாவும் பாசமாவும் வளர்க்குறாங்க. நிறைய விஷயங்கள் அற்புதங்கள் வந்து கிருஷ்ணர் பண்றாரு. அவருக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும். அங்க இருக்க கோபியர் வீட்டுல இருந்து வெண்ணெய் திருடி சாப்பிடுவாரு. இதுல வந்து கோவர்த்தன மலையை தூக்கி வர்றது விஷயம் வந்து பெரிய விசேஷமா நம்ம கொண்டாடுறாங்க எல்லாருமே. அதே மாதிரி தன்னோட தாய்மாமனான கம்சனை வந்து அழிக்கிறாரு. அங்க ஆரங்கியை ஆட்சி செய்யறாரு. பாண்டவர்களோட ரொம்ப நட்போட இருக்காரு அவரு. நமக்கு இப்போ உதவி பண்ண யாருமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில கூட நம்ம வந்து கண்ணா அப்படின்னு கை தூக்கி கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம அண்ணன் ஓரோடி வந்து உதவி பண்ணுவோம். எப்படி திரௌபதிக்கு ஆடை கொடுத்து உதவி பண்ணோம்னா குருச்சேத்திர போர்ல பாண்டவர்களுக்கு கூடவே இருந்து தேரோட்டிய அர்ஜுனனுக்கு இருந்தாரு. ஒரு கட்டத்துல அர்ஜுனன் வந்து தன்னோட அண்ணன் தம்பிகள் சொந்தங்களை வந்து கொல்ல மாட்டேன்னு முடிவெடுக்கும் போது அப்போ அவருக்கு தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சு உபதேசம் பண்றார். அதுதான் இந்து மக்களால புனித நூலான பகவத்கீதையா போற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு வேடுவனோட வில் அம்பனால அவருக்கு இறந்து வைகுண்டத்துக்கு போயிடுறாங்க. அஷ்டமி திதியில கொண்டாடுறது கோகுலாஷ்டமி. அஷ்டமி ரோகிணி சேர்ந்து கொண்டாடுறது வந்து கிருஷ்ண ஜெயந்தி சொல்றாங்க. நீங்க எந்த இதில் கொண்டாடுறீங்க அப்படிங்கிறத டைம் பார்த்து கொண்டாடிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்து 2023 எங்க வீட்டில் நடந்த பூஜையை பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு காலையில சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி தோரணங்களை கட்டிடுவோம். நம்ம காலையில எல்லா கிருஷ்ணரையும் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அது எப்படி அலங்காரம் பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருப்பேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கிருஷ்ணர் எல்லாத்தையும் ஒன்னா ஒவ்வொன்றா படி மாதிரி வச்சு கொலு மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து பாதம் போட்டுட்டு கிருஷ்ண வரார் கிருஷ்ண வரார் கிருஷ்ண வரார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக்கிட்டே நீங்க வந்து பூ போட்டுட்டு வரணும். அங்க கடைசியா கிருஷ்ணர் வைக்கும்போது கிருஷ்ணன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சூடம், சாம்பிராணி, பத்தி இதெல்லாம் நீங்க காமிச்சுக்கலாம். நீங்க காமிச்சிட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் என்ன வைக்கிறீங்களோ அந்த நெய்வேத்தியத்தை வந்து சாமிக்கு வைக்கலாம். நீங்க அந்த மாதிரி நீங்க வச்சிருந்த நெய்வேத்தியத்தை வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது வந்து குழந்தை பாக்கியத்தை வந்து கொடுக்கும் உங்களுக்கு. இது சஷ்டி விரதம் எப்படியோ அதே மாதிரி நீங்க விரத முறைகளோ இல்லை அந்த பூஜை பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் கோகுலாஷ்டமியில் குழந்தை கண்டிப்பாக பிறந்துடும் உங்களுக்கு. நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா அதிரசம், சோமாசா, இனிப்பு சீடை, அதுக்கப்புறம் அச்சு முறுக்கு, சுண்டல் வச்சிருக்கேன் நான். அதே மாதிரி பால் கலந்து வைக்கலாம். நீங்கள் மோர், நெய், வெண்ணெய் இதெல்லாம் ரொம்ப அவருக்கு பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வெண்ணெயை வந்து நீங்கள் அவருக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா கடைசியாக வந்து பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு வாயில வந்து இந்த மாதிரி வெண்ணெயை வச்சு விடுங்க. நீங்கள் இது மாதிரி வைக்கும் போது என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் குழந்தையா வந்து கிருஷ்ணர் பிறப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் உங்களுக்கு. அங்கே இருக்க எல்லா சிலைக்கும் நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிலைக்கு மட்டும் நீங்கள் வைக்கலாம். நீங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னன்னா உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நல்ல ஒரு அந்யூன்யம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உங்களுக்கு. ஸோ இந்த விஷயம் கோகுலாஷ்டமி நல்லா சிறப்பாக நீங்கள் எல்லாம் கொண்டாடணும். உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கணும் அப்படிங்கிறத நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகுலாஷ்டமி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக நீ கும்பிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா 3 பேர் தான் கிருஷ்ணர் பிறந்ததை பார்க்குறாங்க. யார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா தேவகி, வாசுதேவர், சந்திரன். ஸோ சந்திரன்கிறது என்ன நிலவு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து இங்கே கும்பிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் என்னோட வீட்டில் தான் ஒவ்வொரு வருஷமும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் நான். என்னோட நேட்டிவான குளித்தலையிலையும் பார்த்தீங்கன்னா அப்பா இந்த மாதிரி கொண்டாடுவாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் கிருஷ்ணர்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் என்னோட பேரும் கிருஷ்ணனில் வச்சிருப்பாரு. ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி வீடை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதம் போட்டு நீங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருஷம் கொண்டாடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லா பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை அது. ஸோ பாருங்கள் என்னோட வீட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸாவோ இல்லை ஷார்ட்ஸாவோ அப்லோட் பண்ணுறேன். என்னோட பையனோட நான் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாட போகிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து என் பையன் ஊரில் இருந்தான். ஸோ இந்த வருஷம் நான் கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ நைட்டில் வந்து பாருங்கள் என்னோட கொலுவில் வச்ச கிருஷ்ணன் எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் என் பையன் சஷ்டிக்கு வந்து
வந்து கிருஷ்ண வேஷம் போட்டு இப்படி தான் இருந்தார். ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தான். இப்போ ஃப்ளூட்டையும் பாருங்களேன், எப்படி கையில் விடாமல் பிடிச்சிட்டு நடந்து வருவான் அப்படிங்கிற தவழ்ந்து வருவான்னு பாருங்கள். ஸோ இந்த விஷயம் எப்படி இருக்க போகிறாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ரொம்ப துருன்னு இருக்காரு. ஸோ அவனுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கியாச்சு. ஸோ எப்படி இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறேங்கிறத வெயிட் பண்ணி இருந்து நீங்கள் பாருங்கள். ஸோ என்னோட நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.